ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் என்கின்ற நாமத்துக்கு பல வகையான சப்தங்களிலே அர்த்தங்கள் உண்டு. குரு அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா அஜ்ஞானம் என்கின்ற அந்தகாரத்தை ஞானம் என்னும் விளக்கு கொண்டு போக்குபவனே ஆச்சாரியன் என்று வாக்குகள்லாம் நமக்கு காட்டுகின்றது. அப்படி ஆச்சாரியனுடைய ஏற்றத்தையும் எம்பெருமான் உகந்தருளின திவ்ய தேசங்களினுடைய ஏற்றத்தையும் கோதையினுடைய பாசுரங்களினுடைய வரிகளின் மூலமாக அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். இன்று மூன்றாவது நாள், மூன்றாவது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாட வேண்டும். உத்தமனான எம்பெருமானினுடைய பேரை நாம் எல்லோரும் சேர்ந்திருந்து சதா பாடிக்கொண்டிருப்போம்னு சொல்றாள் ஆண்டாள். இதிலே ஆச்சாரிய அனுபவம் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கின்ற வார்த்தையிலேயே அமைந்திருக்கின்றது. எம்பெருமான் எப்படி தன்னுடைய பெருமைகளை எல்லாம் மறைத்து கொண்டு தான் ஓர் இரப்பாளனாக அடியாருக்காக இந்திரனுக்காக அவன் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க தன்னுடைய ஸ்வரூபம் எல்லாமும் மாற்றிக்கொண்டு மாவலியினிடத்திலே சென்று மூவடி மண் வேண்டினானோ இறந்தானோ அதுபோலே ஆச்சாரியனானவனும் தன்னுடைய பெருமையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றது போலே நம்மோடு ஒருவரோ அப்படின்னு நினைக்கும்படியா ஆசூர பிரகிருதிகளான நம்மை போல இந்த சம்சாரிகளிடத்திலே வந்திருந்து எம்பெருமான் மூவடி நிலம் கேட்டது போல இவரும் என்ன சொல்றார்? ரகசியத்ரயத்தை கேளுங்கள், ஷட்கத்ரயத்தை கேளுங்கள், அதாவது கீதையை கேளுங்கள், தத்துவத்ரயத்தை கேளுங்கள், தத்வஹித புருஷார்த்தத்தை கேளுங்கள் அப்படின்னு மூன்றை பற்றியே இரப்பாளனாயிருக்கிறார் ஆச்சாரியர். எம்பெருமான் மூவடி நிலம் வேண்டும் என்று அதையே பற்றி நின்றது போலே ஆச்சாரியனானவனும் இந்த மூன்றையே பற்றி இரப்பாளனாயிருக்கார். எம்பெருமான் கொள்பவன், ஆனால் ஆச்சாரியனோ கொடுப்பவர். இதுக்கும் மேலே உலகளந்த பெருமாள் ஸ்ரீபாத தீர்த்தம் அளித்து நம்மை எல்லாம் உய்வித்தது போல ஆச்சாரியனும் ஸ்ரீபாத தீர்த்தம் பிரசாதித்து சிஷ்யர்கள்லாம் உஜ்ஜீவிக்கும்படிக்கு செய்து அருளுகின்றார் அப்படின்னு நமக்கு தெரிகின்றது. இந்த குருவினிலே மூன்று வகையான குரு. மத்தியம குரு, அதம குரு, உத்தம குரு அப்படின்னு சொல்றது. சாஸ்திரங்கள், சாமானிய சாஸ்திரங்கள், காவிய நாடகங்கள் இதையெல்லாம் போதித்துக் கொண்டு இதையே பின்பற்றி இருங்கள் அப்படின்னு சொல்றவர் மத்தியம குரு. அனுவிருத்தி நிர்பந்தங்கள் காரணமா வருந்தி உபதேசிக்கக்கூடியவர் மத்தியம குரு. அதாவது இவரை நன்னா பரீட்சித்து பார்த்து இவ்வளவு காலம் இவன் அதில் ஊற்றமுடையவனா இருக்கானா, இவனுக்கு உபதேசம் பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் அவனுக்கு பரீட்சை பண்ணி அதற்கு பின்னே போதிக்கக்கூடியவர் அவர் மத்தியம குரு. அதே போல ஞானம் இன்றி அனுஷ்டானம் மாத்திரமே கொண்டிருப்பார். சாஸ்திர சாமானிய சாஸ்திரங்களையும் காவிய நாடகங்களையும் போதிப்பார். அனுவிருத்தி நிர்பந்தம் காரணமா உபதேசம் பண்ணுவார். ஞானமின்றி அனுஷ்டானம் மாத்திரம் உடையவரா இருப்பார். இவர் மத்தியம குரு. அடுத்தது அதம குரு. ஜைன பௌத்தாதி மத நூல்களை எல்லாம் போதித்துக் கொண்டு சாஸ்திரம் நமக்கு காட்டியிருப்பது படிக்கு எம்பெருமான் நாராயணனை தவிர மற்றதை எல்லாம் நமக்கு போதிப்பார். அவர் அதம குரு. எவ்வளவு அனுவர்த்தித்தாலும் கூட ஒன்றுமே உபதேசிக்கவே மாட்டார். கடினமா
பரீட்சை அவர் பண்ணி எவ்வளவு அந்த பரீட்சையிலே நாம் கடை தேறினோம்னு சொன்னாலும் கூட அதுல உபதேசமே பண்ண மாட்டார் அதம குரு. அதே போல ஞானம் அனுஷ்டானம் ரெண்டுமே இல்லாதவர், ஞானமும் கிடையாது அனுஷ்டானமும் கிடையாது, இப்படி ரெண்டுமே கிடையாது, அப்படி இருக்கக்கூடியவர் அதம குரு அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக உத்தம குரு. உத்தம குருவானவர் சம்பிரதாய சாஸ்திரங்களையே நமக்கு போதிக்கக்கூடியவரா இருப்பார். சிஷ்யர்களுடைய துர்கதியை பார்த்து பொறுக்க மாட்டாமல் கிருபையடியாகவே, பரம கிருபையடியாகவே, பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் அப்படின்னு சொல்றது போலே சாத்விகமான நல்ல அர்த்தங்களை எல்லாம் உபதேசிப்பார். அவர் உத்தம குரு. ஞானம் அனுஷ்டானம் ரெண்டுமே நன்றாக உடையவராக இருப்பார். அப்படிப்பட்டவர் தான் உத்தம குரு அப்படின்னு சொல்றோம். ஆக மத்தியம குரு, அதம குரு, உத்தம குருன்னு பார்த்தோமே. இப்படி இந்த உத்தமன் அப்படிங்கிற இந்த மூலத்துக்கு இப்படி பல வகையாக நாம் அர்த்தம் சொல்லலாம். ஆக ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல மூன்றை பற்றியே இறப்பாளனா இருக்கக்கூடிய ஆச்சாரியனானவன் உத்தம குருவாக இருக்கின்றார் அப்படின்னு இந்த ஆச்சாரிய அனுபவத்துல சொல்றார். இதையே திவ்யதேச அனுபவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓங்கி உலகளந்த உத்தமன் என்பதனாலே திருவிக்கிரம அவதாரத்தை ஆண்டாள் இங்கே போத்தி பாடுகின்றாள் இந்த பாசுரத்திலே அப்படின்னு நாம் கொள்ளலாம். திருமங்கையாழ்வார் தன்னுடைய திருநெடுந்தாண்டகத்திலே மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்னும் வாழுதி ஏழ் அப்படின்னு திரு அஷ்டாட்சர மந்திரம், அதை மறக்காமல் வாழ வேண்டும் அப்படின்னு காட்டினார். அப்ப அந்த மந்திரத்துக்கு உரியவனானவன் யார், அந்த திருமந்திரத்துக்கு உரியவனானவன் யார் அப்படிங்கறத அடுத்த பாசுரத்திலேயே சொல்றார். ஒன்மிதியில் புனலுருவி ஒருகால் நிற்ப, ஒரு திருவடியானது இந்த பூமியை அளந்து கொண்டு நிற்க, இன்னொரு பூமியானது என்மிதியும் கடந்து அண்டமீது போகி அப்படி மேலே கதிரவனும் அப்படியே தாண்டி போக அப்பால் தடவி நிற்கக்கூடியதான அவதாரம் எது? திருவிக்கிரம அவதாரம் அப்படின்னு அந்த திருவடிகள் மேலே சத்தியலோகம் வரை செல்ல அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடியவனான நான்முகன் நான் என்ன பாக்கியம் செய்தேனோன்னு கங்கை நீரை கொண்டு, நான்முகன் குண்டிகை நீர் பெய்துன்னு சொல்றபடிக்கு கங்கை நீரை கொண்டு வேதங்களாலே மங்களாசாசனம் செய்து கொண்டு எம்பெருமானுடைய திருவடியை விளக்கினான் அப்படின்னு சொல்றதாக. அப்படி எம்பெருமான் அதே ரூபத்திலே எழுந்தருளி இருக்கிறது எங்கே? புலம் பறந்து பொன் விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சேன்னு அடுத்ததை காட்டுறார். மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது இருக்க வேண்டும்னு சொன்னவர் அந்த திருமந்திரத்துக்கு உரியவர் யார் அப்படிங்கும் பொழுது ஒன்மிதியில் புனலுருவி அளந்து கொண்ட திருவிக்கிரம அவதாரத்தை சொன்னவர் அந்த எம்பெருமான் எங்கு எந்த திவிதேசத்திலே எழுந்தருளி இருக்கான்ங்கிறதுக்காக பூங்கோவலூரிலே எழுந்தருளி இருக்கின்றான் அப்படிங்கிறதையும் இந்த பாசுரத்திலே திருநெடுந்தாண்டகத்திலே நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஆக ஆச்சாரிய அனுபவம் இந்த பாசுரத்திலேன்னு சொல்லும் பொழுது உத்தமனான குரு, ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையவனான குரு அப்படின்னு அந்த அனுபவத்தையும் காட்டி, திருமாமகள் கேள்வன் தானே வைகுந்தத்தை தருவான் அப்படின்னு அந்த திவ்ய தேசமான எம்பெருமான் ஓங்கி உலகளந்தவன், கிருபையடியாகவே வேற்றுமையே இல்லாமல் வேண்டினவர்கள் வேண்டாதவர்கள் அத்தனை பேர் தலையிலேயும் தன்னுடைய திருவடியை வைத்து உபகாரம் பண்ணினவன் எழுந்தருளி இருக்கும் திவ்ய தேசம் திருக்கோவலூர் இன்றும் நமக்காக கிருபை செய்து கொண்டிருக்கான் அப்படின்னு திவ்ய தேச அனுபவமும் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நமக்காக காட்டி கொடுக்கிறாள். அடுத்த திவ்ய தேசத்தை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.